பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது கடந்த 1999ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து 2016ல் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று பல அம்சங்களை வந்து உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டது. 2016லேருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த திட்டத்தை நம்ம வந்து மிக சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளோட நலனுக்காக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த திட்டம் வந்து புதுச்சேரி பிராந்தியம், காரைக்கால் பிராந்தியம் மற்றும் யானாம் பிராந்தியங்களில் இந்த திட்டம் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்படுது. மாஹே பகுதி வந்து இதில் வரலை. ஏன்னா அங்கே எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸு, எல்லாம் ஹோம் ஸ்டேட் கார்டன் சொல்லுவாங்க, வீட்டு தோட்டம்னு. அதனால் இந்த திட்டம் வந்து அங்கே இல்லை. இந்த மற்ற 3 பகுதிகளையும் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம மிக சிறப்பாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற காப்பீடெல்லாம் இப்போ நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, மோட்டார் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு கிராப் இன்சூரன்ஸ். அதாவது விவசாயிகள் வந்து அவங்க விளைவிக்கிற பயிர்கள் ஏதாச்சும் ஒரு சேதம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஒரு காப்பீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோடு இந்த திட்டம் வந்து ஆரம்பித்தது. இதற்குண்டான ப்ரீமியம் தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரபி பருவத்துக்கு 1.5% ப்ரீமியம், காரிஃப் ரக பருவ பயிர்களுக்கு வந்து 2%, தோட்டக்கலை மற்றும் வணிகம் சார்ந்த பயிர்களுக்கு 5% ப்ரீமியம் வந்து இதில் வந்து நம்ம கட்டணும். இந்த ப்ரீமியம் தொகையில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா 50% வந்து மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 50%த்தில் 49% வந்து மாநில அரசும், 1% வந்து அந்த சம்மந்தப்பட்ட விவசாயம் செலுத்தணும். ஆனால் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரு புதுமை வந்து விவசாயிகள் நலனுக்காக இந்த திட்டத்தில் இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, அந்த 1%மும் சம்மந்தப்பட்ட விவசாயி செலுத்த வேண்டிய இந்த 1% ப்ரீமியம் கூட புதுச்சேரி அரசே செலுத்துது. ஆக மொத்தம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து 100% வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து நம்ம மிக சிறப்பாக நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம பகுதியில் விளைவிக்கப்படுகின்ற நெல், பயிறு வகைகள், கரும்பு இது போன்ற பயிர்களுக்கு எல்லாமே வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த திட்டம் ஆரம்பித்து இந்த கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பீட்டு தொகையை 41.81 கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேர்ந்துருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி. சரி, இந்த காப்பீட்டு தொகை எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயிர் அறுவடை சோதனைகள். இந்த சோதனைகள் மூலமா வர அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த எவ்வளோ இழப்பீட்டு தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக வந்து இந்த சோதனைகள் மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் மூலிமா அங்கங்கே எடுக்கக்கூடிய அந்த படங்கள் வைத்து கூட வந்து இந்த இழப்பீட்டு தொகையை வந்து செயல்படுத்திட்டு வராங்க.